ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம செடிகளுடைய பராமரிப்பத்தை தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெயில் நேரத்துக்கு 2 தடவை தண்ணி ஊற்றுங்க நேற்றே நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இப்போ இந்த கம்பளி பூச்சிகள்லாம் வருது. இப்போ கம்பளி பூச்சி, இந்த இலைய திங்கிற பூச்சி அதெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி இந்த பாருங்க, இன்னைக்கு ஒரு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வெள்ளை செவந்தி கன்று கொடுத்தாங்க. அதை நட்டு வச்சிருக்கேன். வெள்ளை செவந்தி தான் ரொம்ப ஆசை. எனக்கு வர்ற செடியில் எது வெள்ளை செவந்தி வருதான்னு தெரில. ஆனால் அவங்க கொடுத்தாங்க, வாங்கி வச்சிருக்கேன். இதுதான் வெள்ளை கரிசலாங்கண்ணியான்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி செடியான்னு தெரில. இது ஒருத்தங்கிட்ட தான் வாங்கி ஊனி வச்சிருக்கேன். இது வெள்ளை கரிசலாங்கண்ணியா என்னன்னு தெரில, பார்த்து சொல்லுங்க. இங்கே வாங்க வீவர்ஸ், கருவேப்பிலை செடியில் ஒரு பெரிய புழு இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க, வாங்க காமிக்க. இங்கே பாருங்க வீவர்ஸ், இந்த கருவேப்பிலாம் இலைய எங்கடா காணுங்கான்னு நேற்றுலேருந்து தேடி தேடி பார்த்தீங்க பாருங்க. இந்த இலையெல்லாம் இல்லை பாருங்க, கொழுந்து இலையெல்லாம் இல்லை பாருங்க. இந்த பாருங்க, இவங்க தான் போய் நிற்கிறாங்க. தெரியுதான்னு பாருங்க, கருவேப்பிலை எவ்வளோ பெருசாக நிற்காங்கன்னு பாருங்க. இதுதான் இந்த புழு. இதை என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும், நம்ம கொன்னே போட்டுறணும். வரமாட்டுக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய புழுன்னு பாருங்க. இந்த புழு இருந்துச்சுன்னா சரி, நம்ம கொழுந்து இலை வர வர என்ன செஞ்சிடும், எல்லா செடியும் என்ன செஞ்சிடும், கொன்று போட்டுரும். இலைய ஃபுல்லும் தின்றுவாங்க. அதனால இது என்ன செஞ்சிருங்க, உயிரோட விட்டு வைக்காதீங்க, கொன்றுங்க. இப்படி கல்லை வச்சு நசுக்கி கொன்று போட்டுருங்க. இதை தான் என்ன செய்யும், குருத்து இலைய ஃபுல்லும் என்ன செஞ்சிடும், கடிச்சு கடிச்சு நல்லா சாப்பிட்ருவாங்க. நான் நேற்றுலேருந்து கருவேப்பிலை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த பூச்சை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இலையோட இலையா போய் நிற்கிறனால பச்சை கலராக இருக்கா தெரியல. எல்லா கருவேப்பிலையும் பாருங்க, இந்த குச்சி மட்டும்தான் நிற்கும். இலைய ஃபுல்லும் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு எச்சம் போட்டுக்கிட்டே நிற்பாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கொழுந்து இலையா கடிச்சிருக்கு பாருங்க. இப்போ இதை கடிக்கிறதுக்கு போய் நின்றுக்காக நம்ம கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொழுந்தை ஃபுல்லும் கடிச்சிருச்சு பாருங்க. இந்த முனையிலலாம் கொழுந்து இலை இல்லை பாருங்க. அதனால இங்கே எப்போ கருவேப்பிலைனாலும் சரி, கருவேப்பிலை ஒரு இலை இல்லாமல் இருந்துச்சுன்னா உடனே நோட்டீஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா தான் என்ன செய்யும், இது வந்து கடிக்குதா என்னன்னு தெரியும். இன்னைக்கு இந்த இலை மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் தண்ணியை. தண்ணி அடிக்கும் போது லைட்டாக நெளிஞ்சிச்சு. அதை வச்சு என்ன செஞ்சேன், நீ கண்டுபிடிச்சேன். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்களும் இந்த செடிகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. இந்த பிறகு இன்னைக்கு ஒரு வெண்டைக்காய் பூத்துருச்சு. கீழே ஒரு காய் நிற்கிது. அதுபோக அங்கிட்டும் ஒரு வெண்டைக்காய் செடியில் பூ பூத்து காமிக்குவாங்க. இங்கே பாருங்க பஸ், இந்த பக்கம் கொஞ்சம் வெயில் வருதுன்னு சொல்லி இந்த பக்கம் தூக்கி வச்ச வெண்டைக்காய் செடியை உடனே இன்னைக்கு பூ பூத்துட்டாங்க. எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் வெயில் பட்டானே இந்த பாருங்க, இந்த பாபின் செடி பூத்துருக்கு. வாஸ்து செடின்னு சொல்லுவோம்ல, அது இன்னைக்கு பூத்துருக்குது. எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. பாவக்காயும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே வர்றாங்க. பேக்கங்காவும் பெருசாகிடுச்சு. இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுவோமா நாளைக்கு பண்ணுவோமான்னு பார்க்கேன். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இது வந்து நீல பீக்கங்காய். இது கொஞ்சம் நான் குட்டியாக கிடக்குது. நான் இதுலேயும் கொண்டு கூட எங்களுக்கு புடலங்காய் இன்னொன்று வருது பாருங்க. இந்த பாருங்க குட்டியா புடலங்காய், பீக்கங்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், கருவேப்பிலை, அவரைக்காய். முதல் நம்ம வீட்டிலேயே எத்தனை காய் வச்சுருக்கோன்னு பாருங்க. எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இயற்கை உரம் கொடுக்கறனால தான். பாவக்காய், இந்த மிளகாலம் பாருங்க, எல்லாம் மாறி மாறி இப்போ உரம் ஊற்றணும்ல, எல்லாம் குட்டி குட்டியாக மிளகாலாம் வந்துருக்கு பாருங்க. இந்த வட்டமும் ஒரு 25 மிளகாய் வந்துடும், பங்காரு மிளகால. ஏன்னா ஃபுல்லும் தேனீக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறோன்னு வேகமாக வர்றாங்களா. இது என்ன மிளகான்னு தெரில, இதுல நிறைய பூ வச்சிருக்கு. இந்த முனையை கிள்ளி விட்டோம்னா சரி, நிறைய பூக்கள் வருது. அதனால எப்பயுமே நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த செடினாலும் சரி இந்த முனையை கிள்ளி விட்டுருங்க. கிள்ளி விட்டீங்கன்னா சரி, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த கத்திரிக்காயும் பாருங்க நல்லா பெருசாகிடுச்சு பாருங்க. இந்த கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் சிறுசாக தான் கிடக்குது. சரிதான் பாருங்க, எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க.
பாவக்காய் இந்த பாருங்க குட்டி குட்டியாக வரிசையாக கிடக்க ஆரம்பிச்சு. இது வந்து மினிப்பாகல். மினிப்பாகல் இருக்குது. இந்த தொட்டில் மட்டும் பெரிய பாவக்காவும் இருக்குது. மிளகாய் செடியே 4, 5 செடி வச்சுருக்கேன். மிளகாய் நம்ம இதிலேயே குடும்பம் வரைக்கும் வீட்டிலே தேவைக்கு எடுத்துக்கிடலாம் நம்ம. அதனால் வீட்டு தோட்டம் வைங்க, சின்ன சின்ன செடி வளங்க. வளர்த்து அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டு புதினாலே எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எல்லாமே இந்த குச்சி ஒன்று தான். இந்த ஒரு இதில் 2 புதினா வச்சுருக்கேன். இங்கே 1, இங்கே 2 வச்சுருக்கேன். கீரை எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். தேங்க்யூ.